இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இது நீங்க டிசைன் பண்ணதா? ரொம்ப அழகா இருக்குங்க. தேங்க்ஸ்ங்க. பாருங்க, நான் அண்ணாமலை சில்க்ஸுக்காக டிசைன் பண்ண லெஹங்காவை நீங்க தான் ஃபர்ஸ்ட் போட்டீங்க. இந்த சாரியும் நீங்க தான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கீங்க. அப்போ இவர்தான் இந்த கடையோட டிசைனர் போல. பரவாயில்லையே, ரெண்டு பேரும் உடனே பேசிட்டீங்க. ஏன்? இல்ல, நீங்க ரெண்டு பேரும் புதுசு இல்ல, ஸ்டேஜ்ல போய் ஒருத்தர் தெரியாம சொதப்பிட்டீங்கன்னா, ஒரு வாட்டி உங்களுக்குள்ள சின்ன புரிதல் வந்துருச்சுன்னா எல்லாமே கரெக்டா இருக்கும். பெர்ஃபெக்ட் கப்பிள்ஸ்ங்க. சாரி ஐ மீன் பெர்ஃபெக்ட் ஹோஸ்ட். ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். அப்படி இப்படி நில்லுங்க. திரும்புங்க. ஸ்மைல். நல்லா இருக்கு. ஓகேங்க. ஐயோ, வான்மதி அக்கா, அக்கா பாத்து எழுந்திரிக்கா. பாத்து மெதுவா. அவதான் வேணும்னே என் காலை தட்டி விட்டு கீழே விழ வச்சது. அக்கா வேண்டாக்கா, விட்டு. வேண்டாக்கா, எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை ஆண்டியும் பாக்குறாங்க. இப்பதான் நீ பொறுமையா இருக்கணும். நீ எப்பவும் போல கோவப்பட்டு ஏதாவது பண்ணா கண்டிப்பா பிரச்சனை தான் வரும். வான்மதி, are you okay? Yes aunty, I'm okay. நீ வாக் ஸ்டார்ட் பண்ணுக்கா. பூஜா, எல்லாரும் விதவிதமா சாரி கட்டி கலர்ஃபுல்லா அழகா அவங்கள வெளிப்படுத்திக்கிட்டாங்க. ஆனா நீங்க மட்டும் ரொம்ப வித்தியாசமா ஏதோ யோசிக்கிற விதமா ரெடி ஆகி வந்திருக்கீங்க. எதனால அப்படி? வந்துட்டால, என்ன சொல்றேன்னு பாப்போம். அபியூஸ். எனக்கு நடந்த அபியூஸின் வெளிப்பாடுதான் இந்த காஸ்டியூம். என்னோட கணவர் என்ன உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் நிறைய அபியூஸ் பண்றாரு. எல்லா பெண்களுக்கும் ஒரு நல்ல பாரம்பரியம் உள்ள பணக்கார வீட்டுல மருமகளா போகணும்ன்றதுதான் ஆசையா இருக்கும். ஏன்னா அங்கதான் நிம்மதியான பயமில்லாத வாழ்க்கை கிடைக்கும். அதே மாதிரிதான் நானும் ஆசைப்பட்டேன். அதனாலதான் சின்ன வயசுல கிடைக்காத உறவு பாசம் எல்லாம் கிடைக்கும்னு எதிர்பார்த்து அண்ணாமலை குடும்பத்து பையனை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டேன். என் வீட்லயும் ஏத்துக்கல, அவர் வீட்லயுமே ஏத்துக்கல. பரவாயில்ல, வீட்டுலதான் ஏத்துக்கல, ஆனா என் காதல் கணவர் கூட இருக்காரு, அது போதுன்ற தைரியத்துல இருந்தேன். ஆனா அவர் என்ன தினம் தினம் சித்திரவதை செஞ்சாரு.
ஒரு பொண்ணு சித்திரவதை செய்யற எந்த ஆணும் ஒரு நல்ல குடும்பத்துல வளர்ந்திருக்க முடியாது. எனக்கு இருக்க கடைசி நம்பிக்கை இந்த காம்படிஷன்ல வின் பண்ணி எனக்கு கிடைக்க போற வேலை தான். அதுக்காக தான் நான் இந்த காம்படிஷனுக்கே வந்தேன். ஊரே மதிக்கிற இந்த அண்ணாமலை மேடம் அன்னைக்கு ஏன் இடத்துல இருந்து யோசிச்சு என் காதலை ஏத்திருந்தா எனக்கு இவ்ளோ கஷ்டம் வந்திருக்காது. அட்லீஸ்ட் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட என் காதல் கணவராவது என்ன நல்லபடியா பார்த்திருந்தா நான் இப்படி உங்க எல்லாரும் முன்னாடியும் அழுதுட்டு நின்னு இருக்க மாட்டேன். நல்லாவே பேசுறீங்க. நான் தெரியாம தான் கேக்குறேன். ஊரே ஒருத்தரை நல்லவங்களா பார்க்கும்போது ஒருத்தர் பார்வைக்கு மட்டும் அவங்க கெட்டவங்களா தெரிஞ்சா அது அவங்க தப்பா இல்ல பாக்குறவங்களோட பார்வை தப்பா? நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் பொதுவா தான் கேட்டேன். சரி, உங்க கணவர் உங்களை உடல் அளவுலயும் மனதளவுலயும் காயப்படுத்தி இருந்தா கண்டிப்பா அந்த வீட்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும்ல, அந்த ப்ரூஃப் வச்சிருக்கீங்களா? அட்லீஸ்ட் உங்க கணவர் உங்களை கொடுமைப்படுத்துறத அக்கம் பக்கத்து வீட்ல யாராவது பார்த்திருப்பாங்கல்ல, அப்படி ஏதாவது ப்ரூஃபாவது இருக்கா? என்ன கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சம்பந்தமே இல்லாம ஏதோ கேள்வி கேக்குறீங்க. இது காம்படிஷன் தானே, கோர்ட் ஒன்றும் கிடையாது. அதேதான் நானும் சொல்றேன். இது காம்படிஷன், குடும்ப பிரச்சனை பத்தி பேசுற விவாத மேடை இல்ல. மேடம், இது உங்க குடும்ப பிரச்சனை. இதை விவாதிக்க கோர்ட், போலீஸ் ஸ்டேஷன் நிறைய இருக்கும்போது இந்த மேடை அதுக்கான இடம் இல்ல. ஆனா அந்த குடும்பத்து மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கிறவங்க அவங்களோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுவாங்களே தவிர இந்த மாதிரி விஷயத்த இப்படி எல்லார் முன்னாடியும் சொல்ல மாட்டாங்கல்ல. அப்படி இவங்க சொல்றது உண்மைனா இவங்களை அடிச்சு அபியூஸ் பண்ற கணவரும் இவங்களை ஏத்துக்காத அண்ணாமலை குடும்பமும் எப்படி இவங்களை இந்த காம்படிஷன்ல கலந்துக்க விட்டுருப்பாங்க? பெண்கள் திறமையால தான் எதையும் சாதிக்கணும், கண்ணீரால சாதிக்க நினைக்க கூடாது. அழுதுகிட்டு சொல்றதுனால எந்த பொய்யும் உண்மை ஆடாது.